Hi students, in the video pteridophytes பற்றி பார்க்கலாம். Pteridophytes are the first true land plants with xylem and phloem. முதல்ல லேண்டில் உருவான plants தான் அனது pteridophytes. இந்த பிளான்ட்ஸுக்கு என்ன உண்டு? vascular tissues உண்டு. vascular tissues அதெல்லாம் xylem and phloem. ஆனால் bryophytesக்கு vascular tissues கிடையாது. இந்த பிளான்ட்ஸ் வந்து கிரிப்டோகம்ஸ்னு ஆனது ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாத பிளான்ட்ஸை வந்து என்ன சொல்கிறோன்னா கிரிப்டோகம்ஸ், வாஸ்குலார் கிரிப்டோகம்ஸ், சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருப்பதனால வாஸ்குலார் கிரிப்டோகம்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இந்த பிளான்ட்ஸோட பிளான்ட் பாடி வந்து ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ்னு வேறுபடுத்தப்பட்டிருக்கும். டெடோஃபைட்ஸோட லைஃப் சைக்கிளை லைக்கோபோடியம் என்கிற டெடோஃபைட் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரையோஃபைட்ஸை மாதிரியே டெடோஃபைட்ஸ்லேயும் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் உண்டு. ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்னா அதனுடைய லைஃப் சைக்கிளில் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் அண்ட் கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் மாறி வருவதை தான் என்ன சொல்கிறோன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், சந்ததி மாற்றம். ஸோ இங்கே பிளான் பாடி என்னதுன்னா ஸ்போரோஃபைட், ஆனால் ப்ரையோஃபைட்ஸில் பிளான் பாடி வந்து என்னது கேமிட்டோஃபைட். ஸோ இங்கே வந்து பிளான் பாடி இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட், ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஸோ இங்கே இந்த கோன் மாதிரி தெரிகிற ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்னதுன்னா ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸை தான் என்ன சொல்லுவோன்னா ஸ்போரோஃபில்ஸ். இந்த ஸ்போரோஃபில்ஸ், நிறைய ஸ்போரோஃபில்ஸ் டுகெதராக இருந்துச்சுன்னா, இணைந்திருந்தனா அது ஒரு கோன் மாதிரி தெரியும். இந்த கோனை வந்து லாங்கிடியூடினல் செக்ஷன், நீள்வெட்டு தோற்றம் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்போரோஃபிலுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஸ்பொரான்சியம் இருக்கும். இது எல்லாமே என்னது ஸ்பொரான்சியம். இந்த ஸ்பொரான்சியா எல்லாமே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒவ்வொரு ஸ்பொரான்சியத்துக்கும் உள்ளேயும் என்ன இருக்கும்? ஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து தான் என்ன உருவாகும்னா ஸ்போர்ஸ் உருவாகும். இங்கே இந்த கோன், அதாவது இந்த ஸ்போரோஃபில்ஸ் வந்து ஒரே டைப்பான ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரே டைப்பான ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அந்த பிளான்ட்டை என்ன சொல்கிறோன்னா ஹோமோஸ்போரஸ் டைப்புன்னு சொல்லுவோம். ஆனால் சம் டெடோஃபைட்ஸில் வந்து 2 வகையான ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். மெகாஸ்போர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஒரு பக்கம் மைக்ரோஸ்போரும் இன்னொரு பக்கம் மெகாஸ்போர்ஸும். அப்படி 2 டைப்பான ஸ்போர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அந்த பிளான்ட்ஸை என்ன சொல்கிறோன்னா ஹெட்ரோஸ்போரஸ். ஒரே டைப், ஏதாவது மைக்ரோ ஆர் மெகா ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது என்னதுன்னா ஹோமோஸ்போரஸ். இங்கே ஸ்போர் மதர் செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா மயோட்டிக் டிவிஷன் பண்ணும். ஒரு ஸ்போர் மதர் செல் ஒரு மயோசிஸ் பண்ணும்போது, அதாவது மயோட்டிக் டிவிஷன் பண்ணும்போது எத்தனை ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா 4 ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 4 ஸ்போர்ஸும் எப்படி இருக்கும்னா இணைந்திருக்கும், அதானது டெட்ராய்டு. இந்த ஸ்போர்ஸ் வந்து லிபரேட் ஆகி, அதாவது இந்த ஸ்பொரான்சியத்துக்கு உள்ளேருந்து வெளியே வரும்போது அது என்ன பண்ணுன்னா விண்டில் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்போர்ஸ் வந்து கீழே விழுந்து என்ன பண்ணும்? ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா கேமிட்டோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஸ்போர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு செல் ஆஃப் த கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன். கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷனோட ஃபஸ்ட்டு செல்லுன்னு பார்க்கும்போது என்னது? ஸ்போர்ஸ். ஸோ இங்கேருந்து ஹாப்ளாய்டு ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? கேமிட்டோஃபைட். இந்த கேமிட்டோஃபைட்டு தான் இன்னொரு நேம் இருக்குது, அதனுடைய நேம் என்னதுன்னா ப்ரோதாலஸ். கேமிட்டோஃபைட் இஸ் இண்டிபெண்ட்னா அது ஸ்போரோஃபைட்டை எதுவுமே டிபெண்ட் பண்ணாமல் தனியாக வாழுது, அதானது கேமிட்டோஃபைட்டு. ஸோ இந்த கேமிட்டோஃபைட்டில் மேல் செக்ஸ் ஆர்கனான, அதாவது ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆந்திரிடியம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பெண் இனப்பெருக்க உறுப்பு என்னது ஆர்கிகோனியம். இது ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகுது ஒரே கேமிட்டோஃபைட்டில். ஸோ இந்த ஆந்திரிடத்துக்கு உள்ள என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? அதாவது ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஸ்போர் மதர் செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்போர் மதர் செல்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்பெர்ம் ஆர் ஆந்த்ரோசோய்டுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட், இந்த ஆர்கிகோனியம் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இதுக்கு உள்ளே தான் என்ன இருக்குன்னா எக் இருக்குது. இந்த ஆந்த்ரோசோய்டு வந்து இந்த ஆர்கிகோனியத்துக்கு உள்ளே வந்து, அதாவது ஸ்பெர்ம் ஆர்கிகோனியத்துக்கு உள்ளே வந்து எக்கு கூட ஃபியூஸ் ஆகும், இணையும். இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது என்ன உருவாகுது? சைகோட் உருவாகுது. ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட்டு செல் ஆஃப் த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் பார்க்கும்போது சைகோட். ஃபஸ்ட்டு செல் ஆஃப் த கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன்னா என்னது? ஸ்போர். ஆனால் ஃபஸ்ட்டு செல் ஆஃப் த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் என்னது? இங்கே சைகோட். இந்த சைகோட் ஜெர்மினேட் ஆகி, அதாவது இது என்னது? ஜெர்மினேட் ஆகி எம்ப்ரியோவை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த எம்ப்ரியோலேருந்து என்னது? புதிய பிளான்ட் பாடி
ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இங்கே இதனுடைய லைஃப் சைக்கிளில் பார்க்கும்போது எந்த ஜெனரேஷன் டொமினன்ட், அதாவது ஓங்கிய நிலையில் இருக்குது, அதனுடைய லைஃப் சைக்கிளில் அதிகமாக வருவது என்ன ஜெனரேஷன்னா என்னது ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். ஆனால் ப்ரியோஃபைட்ஸில் எந்த ஜெனரேஷன் டொமினன்ட்னா கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் தான் டாமினன்ட். இப்படி டெடோஃபைட்ஸோட லைஃப் சைக்கிளில் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷனும் கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷனும் மாறி மாறி வருவதனால இதை என்ன சொல்கிறோன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஸோ இதுதான் டெடோஃபைட்ஸ் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.